ஒவ்வொரு கவிதையுமே அவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய கவிதைகளாக அமைந்திருந்தது. அப்படிங்கிறதுல படிக்க படிக்க எதை விடுறதுன்னே தெரியாத அளவுக்கு அத்தனை ஒரு சிறப்பான கவிதைகளாக இருந்தது. இந்த தன்னம்பிக்கை உடைய கவிதைகளே நான் சொல்றேன். நிறைய நிறைய இருந்ததுல கொஞ்சம் சுருக்கிதான் சொல்ல போறேன். அவமானங்களை அனுபவங்களாக இறுகும் படிமங்கள். அவமானங்கள் அனுபவங்களாக இறுகும் படிமங்கள். இது தன்னம்பிக்கைக்கு சொன்னேன். அதே கவிதைதான். துளிர்க்கும் நம்பிக்கையில் பூரிக்கும் ஆழ் மனது. நம்ம மனசுல அந்த பூரிச்சதுன்னா அந்த இது மாறி போகுது. அதே மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய மற்றும் ஒரு கவிதை. வறண்ட நிலத்தில் வாடி நின்றாலும் அந்த இடத்துலதான் முற்று பெறாத கவிதைகள்ல நான் குறிச்சு வச்சிருந்தது. ஆனா ரொம்ப அழகான ஒரு கருத்து. அதனாலதான் அவங்க விட மனசு இல்லாம அதே மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். வறண்ட நிலத்தில் வாடி நின்றாலும் நிழல் தருகிறது கருணையுள்ள மரம். மரங்கள் வெட்டக்கூடியது சமூக அக்கறை சார்ந்த ஒரு அழகான கவிதை. யதார்த்த வெளியில் எதுவுமற்ற சூனியமாய். யதார்த்த வெளியில் எதுவுமற்ற சூனியமாய் வெளிப்படுத்த இயலா நேசங்களின் பிணைப்பு. இந்த கவிதையை பாக்குறப்ப எனக்கு என்ன சொல்றது, அப்படி ஒரு யதார்த்த வெளியில் எதுவுமற்ற சூனியமாய், ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கிற இடத்துல கூட, ஒரு தீவுல கூட ஏதாவது ஒரு சின்ன நேசம். நான் இதுக்கு ஒரு ஆங்கில படம் கூட பார்த்த அனுபவம். எல்லாம் இழந்து போயிடும், ஒரே ஒரு இந்த லைஃப் போட்டு அனுபவம். அதுல ஒரு மிருகத்தோட அவன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அந்த சூழல்ல மிருகம் எந்த நிலையில வேணாலும், ஒரு சர்க்கஸ் ஜூ வச்சிருக்கிறவங்க ஒரு நாடு கடத்தி அது இயலாம போய் போற மாதிரியான ஒரு பயணம். அந்த சூழல்ல எல்லாமே மூழ்கி போயிரும் கப்பல். ஒரு லைஃப் போட்ல தப்பிச்சு வருவாங்க. அப்ப 2-3 அனிமல் இவங்களோட சேர்ந்துரும். விட மனசு வராது. அந்த சூழல்ல அந்த 2-3 விலங்குகளை அந்த இது அடிச்சு சாப்பிட்டோம். இது ஒரு அனிமல், சிங்கமோ புலியோ அதை அடிச்சு சாப்பிட்டோம். அப்ப எந்த நிலையில வேணாலும் அவனும் இப்ப அந்த ஒரு உயிரும் தான் இருப்பாங்க. அந்த நிலையில அவங்க நிச்சயம் இது அடிச்சு சாப்பிட்டுருங்கிற பயம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனா அவன் நிறைய மீனை பிடிச்சு ஏதோ ஒரு ஃபுட்டை அவன் ஃபீட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், இவன் இல்லைன்னா நமக்கு ஃபுட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்ப அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த மிருகம் தனக்கான உணவை கூட தொடாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு படம். அந்த படத்தை ரசிக்கிற இதுதான் எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது தோணுச்சு. யதார்த்த வெளியில் எதுவுமற்ற சூனியமாய் வெளிப்படுத்த இயலா நேசங்களின் பிணைப்பு. ஒரே ஒரு பாசத்துக்கான ஒருத்தர் கிடைச்சா கூட, நிறைய பேர் இன்னைக்கு சூழல்ல தனிமைப்படுத்தப்படுறாங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அவங்க அப்படியோ தன்னை இழந்துருவாங்க. அப்ப நேசம் அன்புங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கவிதையா நான் அந்த கவிதையை பார்த்தேன். அடுத்து இயற்கை சார்ந்த கவிதைகள்ல ஒரு நல்ல கவிதை. உதிர்ந்த சருகுகளின் நொறுங்கல் ஓசைகள். நடக்கும் போதா எப்படியோ அது நொறுங்கி போகுது. மறைந்து உள்ளது கிளைகளின் உரசல்கள். அதுக்குள்ள அது கிளையோட பேசிட்டு இருந்த மாதிரி உள்ளது. அந்த கால் எவ்வளவு ஒரு அழகான ஒரு அழகியல் காட்சியை கொண்டு வந்திருக்காங்க. மறைந்து உள்ளது கிளைகளின் உரசல்கள். இது ஒரு அழகான ஒரு படிமமாவும் எடுத்துக்கலாம். உதிர்ந்த சருகுகளின் நொறுங்கல் ஓசைகள், மறைந்து உள்ளது கிளைகளின் உரசல்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அழகான ஒரு கவிதை. ஓரளவு நான் சொன்ன எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஒரு சில கவிதைகள் மட்டும்தான் விடுபட்டிருக்கேன். கடைசியா இறுதியா சொல்லி ஒரு கவிதையை முடிச்சிட எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். முற்றுப்புள்ளிகளை சுமந்தே அலைகின்றன. முற்றுப்புள்ளிகளை சுமந்தே அலைகின்றன விடையறியா வினாக்களும் வினா இல்லாத பதில்களும். அவ்வளவுதான், அந்த கவிதையே முடிஞ்சு போச்சு. முற்றுப்புள்ளிகளை சுமந்தே அலைகின்றன. முற்றுப்புள்ளிதான் இருந்தாலும் எதெல்லாம் அப்படின்னாக்க விடையறியா வினாக்களும். சில வினாக்களுக்கு விடையே கிடைக்காது. எதை சொன்னாலும் அது சுத்தி சுத்தி போயிட்டே இருக்கும். ஆனா வினா இல்லாத பதில்களும். சில பதில்களுக்கு வினா இல்லை, அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை நிறைக்கக்கூடிய
ஒரு 450 கவிதைகளுமே அவ்வளவு சிறப்பான கவிதைகள். நான் சொன்ன மாதிரி ஒரு சில கவிதைகள்ல வார்த்தைகள் குறைபாடு, அது பிரிண்டிங் மிஸ்டேக் இல்ல, சில இதுல 2வது வரி முற்று பெறாத சில கவிதைகள். இது 2 தவிர எல்லா கவிதைகளுமே ரொம்ப அழகா பேசியிருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல வந்த அத்தனை உத்திகளையும் பயன்படுத்தி எழுதப்பட்ட இந்த சிறப்பான ஒரு கவிதை. கண்டிப்பா இந்த லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள் ஒரு வரலாறு பேசக்கூடிய ஒரு கவிதை புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. ஒரு சிறப்பான கவிதை. சகோதரியை பத்தி சொல்ல வேணாம். நிறைய நூல், நிறைய கணவரோட சப்போர்ட்டோட தன்முனை கவிதைகள், பேரவை குழுமம் ஆரம்பிச்சிருக்காங்க. சிறுவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுல ஆஹ் அந்த அன்பின் சிறுவர் சங்கமம், அந்த ஒரு சிறுவர்களுக்கான துவங்கி இன்னைக்கு தமிழ் நெஞ்சம் இதழ்ல சிறுவர்களுக்காக சரி நிறைய முயற்சிகள், நிறைய அவங்கள பார்த்து சகோதரி ரேணுகா சொன்ன மாதிரி வியப்பா இருக்கு, பொறாமையா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அவ்வளவு எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய, வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய புக்கை வந்து எனக்கு ஆய்வு செய்யறதுக்காக வாய்ப்பு தந்த இந்த தளத்திற்கு ஆஹ் தல ஐயா கவிச்சுடர் ஐயாவிற்கும் இதனுடைய செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களுக்கும் சகோதரி ரேணுகா பிரதீப் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாக குழுவினருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியரை வழங்குவதற்காக வந்திருக்கிற உமா அவர்களுக்கும் நன்றி. இதுல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேராளுமைகளுக்கும், கேட்டு மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சகோதரி. கவிஞர் புதுகை ஆதிராவின் நூல் ஆய்வினை இத்தனை நேரம் செவிமடுத்தீர்கள். மிக அற்புதமாக மிகப்பெரிய புத்தகத்திலே ஒரு 500 கவிதைகளையும் அவர் ஆழ்ந்து ரசித்து தன்னுடைய ரசனையை மிக அழகாக வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நூல் ஆய்வினை பற்றி நான் கதைத்து கொண்டே போகலாம். என்றாலும் காலத்தின் நேரத்தை கருதி எமது இன்றைய லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள் நூலின் நூல் ஆசிரியரான பன்முக ஆளுமை படைப்பாளரும் தன்முனை படைப்பாளர் பேரவை நிறுவனருமான கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்களை இன்று இந்த நூலாய்வினை ஏற்புரையை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இந்த புத்தகம் வெளிவந்தது வந்து 2000 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்தது. கொஞ்சம் மரபு மீறிய ஏற்புரையாக எனது ஏற்புரை இருக்கும். அதுக்கு அனைவரும் முதல்ல என்னை பொறுத்துப்பாங்க. எப்பயுமே பிறந்த வீட்டுக்கு மக போயிட்டான்னா அதுல எத்தனை கண்டிஷன் இருந்தாலும் அம்மாவோ அப்பாவோ சொல்லையில கேட்க மாட்டான். அவ என்ன நினைக்கிறாளோ அந்த மாதிரிதான் போவாங்க இல்லையா? நான் இப்ப என் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்க மக. அதனால மரபு மீறி ஏற்புரைக்கு முதல்ல கவிஞர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இயல்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுனால. அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புத்தகம் வெளிவந்தப்ப, நம்ம 2021 வந்தப்ப நம்ம குழுமத்துல இருந்த விதிமுறைகள்ல வந்து 2 கருத்து இருக்கணும்னு தான் இருந்தது. நான் இந்த புத்தகம் வெளியிட்டு 2-3 மாசத்துக்கு பிறகுதான் 2வது வரி முற்று பெறணும், கண்டிப்பாக 8 சொல்லி இருக்கணுங்கிற விதிமுறைகள்லாம் வந்தது. நான் இந்த புத்தகம் போட்டப்ப என்ன விதிமுறைகள் இருந்ததோ அதற்கு ஒப்பதான் நான் கண்டிப்பா இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப தெளிவா எல்லார்கிட்டையும் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம ஐயா போடுற எந்த ஒரு விதிமுறைகளையும் மீறணுங்கிறதோ அதை லைட்டாவது மாத்தணுங்கிற எண்ணமோ எப்பயுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறது முக்கியமான விடயம். ஏன் அப்படி சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, நான் புது கவிதை எழுத ஆரம்பிச்சது கவியுலக பூஞ்சோலையில. முதலே எழுதினா கூட பூஞ்சோலையில நான் எழுதும்போது ஒரத்தனார் நெப்போலியன் அவர்கள் எனக்கு ஒரு ஊக்கம் தந்து புத்தகம் போட சொன்னாங்க. அவன் மூலியமா தான் நான் அன்பின் கவிதைகள்ங்கிற முதல் புத்தகம் போட்டேன். அங்க புது கவிதை ஹைக்கூ கவிஞரா இருந்த நானு என்ன ஐயா உலக தமிழ் ஹைக்கூ கவிஞர்கள் மன்றம் தொடங்கினப்ப இங்க நிர்வாகிய கூப்பிட்டு வந்தாங்க. கூடவே எவ்வளவு பெரிய ஆளுமைகள் கிட்ட போனாலும் சரி, நம்ம உலக தமிழ் ஹைக்கூ மன்றம்னால கூட்டங்கள் நடக்கையிலையோ இல்ல வேற ஒரு சந்திப்புகள்லயோ நாங்க போனா என்னை விடவே மாட்டார். நீ வாமா நீ வாமா அப்படின்னு என்ன எங்க போனாலும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவாங்க. ஈரோடு தமிழன்பன் ஐயா கிட்ட நம்ம அமைப்பு சார்பா ஒரு புத்தகம் தரணும்னாலும் ஐயா இருந்தா கூட
என்ன கொண்டு போய் நிப்பாட்டுவார். நீ குடுமா, நீ ஒரு புகைப்படம் எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. கவிஞர் கலா அவங்களோட சந்திப்பு கூட என்ன கூட்டிட்டு போனாங்க. என்னோட முதல் படியை என்னை ஏத்தி விட்டது எப்படி ஒரத்த நாட்டு நெப்போலியன் அப்படின்னா, முதல் படிக்கு அடுத்து 2, 3, 4, 5 இப்படி நான் ஒரு சிகரம் ஏற அளவுக்கு என்னைய கொண்டுட்டு போனது அப்படின்னா, நம்ம கவிச்சுரை கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தான். அந்த நன்றியும், விசுவாசமும், ஐயா மேல இருக்கிற என்னோட உரிமையும் நான் எப்பயும் எந்த நிமிஷமும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கான இடம் ஐயா கிட்ட. அந்த முதல் சிஷ்யைன்னு கம்போடியா போனப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க, இவங்க யாரு அப்படின்ட்டு. நான் ஐயாட்ட முத்தமிழ் பல்கலைக்கழகத்துல படிக்கல, தமிழ் அமெரிக்கா. ஏன்னா அதெல்லாம் அப்போ லேட்டா தான் வந்தது. தன்முனை கவிதை குழுமம் தொடங்கி 2, 3 ஆண்டுகள் கழித்து தான் அந்த பல்கலைக்கழகம்லாம் வந்தது. அந்த முதலா அந்த குழுமத்துல இந்த கவிதையை எடுத்துட்டு போறதுலயும் ஈடுபாடு காமிக்கிறதுலயும் இருந்த ஒரு 6 பேர்ல ஒருத்தவங்கன்னா கூட கம்போடியால வச்சு இவங்க சொன்னாங்க. ஐயா யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, இவங்க உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்கையில, நாங்க ஒரு 3 பேர் சேர்ந்துதான் போயிருந்தோம் ஐயாட்ட. ஐயா கூட. ஆனா என்ன காமிச்சு சொன்னாங்க, அவங்க என்னோட முதல் சிஷ்யை அப்படின்னாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்ச அவார்டு. அதை தாண்டி எனக்கு எத்தனை கிடைச்சாலும் அது அவார்டா நான் நினைச்சுக்கிறது கிடையாது. அந்த எண்ணம் எப்பயும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இல்ல, என்னோட இறுதி காலம் வரைக்கும் நான் ஐயாவோட அதுக்கு பிறகும் கூட என் பேத்திகள் முதல் கொண்டு மத்தவங்க சொல்லல, நான் ஐயாவோட சிஷ்யையா வெளியில அறியப்படணும் அப்படிங்கறது தான் விரும்புறேன். பல்கலைக்கழகத்துல படிச்சா மட்டும்தான் மாணவியா? இல்ல, இயல்பா குருகுலத்துல படிச்சா கூட மாணவி தானே. அந்த மாற்றம் இருக்காது. எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். இப்போ இந்த டைம்ல இப்படி இப்படிதான் பேசுறீங்க, அப்புறம் ஏன் தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவைன்னு இன்னொரு அமைப்பு போனீங்க அப்படின்னு. அது தனித்துவமான ஒரு அமைப்பா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் யார் நம்மளாலும் நம்மளைனாலும் நான் நினைக்கல. இப்ப ஒரு ஆலமரம் இருக்கு, அடையாறுல வச்சுக்கோங்க. அது பறந்து விரிஞ்சு இருக்கு. அதுக்கு நிறைய விழுதுகள் வந்து தாங்கும். அதுக்காக அந்த மெயின் ஆலமரம் வந்து தடமாறிடுச்சு இல்ல, அதை சேர்ந்து அது பறக்குது இல்லையா? எனக்கு வந்து இந்த தன்முனை கவிதைகள் குழுமத்துல பெரியவங்களுக்கு தான் நிறைய பேர் ஈடுபாடு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது இல்லாம புலனம் வழியா போயிட்டு நிறைய இல்லத்தரசிகளை எழுத வைக்கணும், குழந்தைகளை எழுத வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆவல் உருவாச்சு. எந்த ஒரு விடயமுமே இப்ப மகளிர் அணிக்குன்னு ஒரு தலைவி போட்டிருக்கும் போது நிச்சயம் ஐயா அவர்களுக்கு நான் சொல்ல வர கருத்து புரியும். எந்த ஒரு விடயமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும் இருக்கையில அது பரவலா ஆவாது. நிறைய இடத்துல கிளை விதிக்கணும். அப்பதான் அந்த விடயம் முக்கியமா போகும். அந்த மாதிரி தன்முனை கவிதை குழுமத்தையும் ஐயா அவர்களையும் குழந்தைகள் மனசுலையும் இல்லத்தரசிகள் மனசுலையும் முக்கியமா பதிய வைக்கணும் அப்படிங்கிற ஆவல் எனக்குள்ள தூண்டுனதுனாலதான் முதல்ல இது தன்முனை கவிதைகள் புலன குழுமமா இருந்தது. அப்புறம் இன்னும் அதை பரவலாக்கணுங்கிறத இன்னொரு பேர் வச்சதை தாண்டி பக்கத்து வீடா போகல. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரிவா வேணா இருக்குன்னு சொல்லலாம். நான் எப்பயுமே தன்முனை கவிதை குழுமத்தோட உறுப்பினர் அப்படின்னு சொல்றதுலாம் தான் எனக்கு ரொம்ப பெருமையே. தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவை அப்படின்னு சொல்லையில எனக்கு அந்த பெருமையோ மகிழ்ச்சியோ வரவே வராது. ஏன்னா என்னோட ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஐயா அவர்கள் காட்டுக அந்த வழிகாட்டுதல்லையுமே வழி நடத்தலையுமே தான் போகுது. எப்பயாவது நான் எனக்கே சுணக்கம் வந்தா கூட என்னை இந்த பக்கம் ஐயா தாங்கிப்பாரு. இந்த பக்கமா நான் வழி நடத்துற தன்முனை கவிதை படைப்பாளர் பேரவையில இருக்கிற இந்த உமா, லட்சுமி, இது இல்லாம இப்ப நிறைய குழந்தைகள், அந்த குழந்தைகள்லாம் என்னை தாங்கிக்கிறாங்க. அதுலதான் நான் பேலன்ஸ் ஆகி நிக்கிறேன் அப்படிங்கறத இங்க அழுத்தமா சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளவு குழந்தைகள் எழுதுறாங்க தெரியுமா? அந்த அதுக்கான ஒரு களம் எனக்கு தேவைப்பட்டது. அதனாலதான் நான் இப்போ மத்தவங்களுக்கு எந்தெந்த விருது கொடுத்தா கூட குழந்தைகளுக்கு கவிச்சுட கானா கல்யாண சுந்தரம் கொடுக்கிறது எப்பயுமே விதைகள்ல இருந்து அது துளிர்க்கும் போதே நம்ம அந்த உணர்வை ஊட்டிடணும். ஊட்டிட்டா அந்த விதை வளர்ந்து மரமாக இல்லை, அடுத்தடுத்த விதைகள் வரும்போது இந்த பேரோட வரும். அதனாலதான் குழந்தைகள் மனசுல இப்ப இருந்தே ஆழ பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஐயா பேர்ல விருது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பெரியவங்க வந்து எப்பயுமே
குழந்தைகள் அளவுக்கு ஆழமா போவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால குழந்தைகளுக்காக ஐயா பேர்ல அந்த விருது ஏற்பாடு பண்ணதே, ஐயாவோட பேரு இன்னும் வளர 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 வளரும் தலைமுறைகள் மனதுல ஆழமா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எண்ணம். இப்பதான் முதல் விதை ஊண்டி இருக்கும். நிச்சயம் அது வளர்ந்து பெரிய ஆலமரமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்த 25ஆம் தேதி நடக்கிறது கூட நம்ம குழுமத்து விழா அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுமே ஒழிய, நான் நடத்துற விழா அப்படின்னு நினைக்கிறது எனக்கு அவ்வளவு ஏற்புடையதா இல்ல. அது மனசு அதெல்லாம் ஒத்துக்கிறாது எப்பயுமே. இப்ப முறைப்படி ஏற்புரை வழங்கணும்னா, இப்போ இருக்கிற இந்த செயற்குழுவாகட்டும், தலைவர்களாகட்டும், மகளிர் அணி ஆகட்டும், செயல் தலைவராகட்டும், அவ்வளவு அற்புதமா செயல்படுறாங்க. எனக்கு பார்க்க நீங்க என்னைய பார்த்து பொறாமப்பட்ட மாதிரி உங்கள பார்த்து பொறாமையா இருக்கு. நம்மலாம் இருக்கையில ஏன்டா இத யோசிக்கல? அப்படின்ட்டு. அதுல அவங்க ரேகா நம்ம ஐயா பேர்ல ஒரு புத்தகம் போட்டாங்க பாருங்க. அந்த பொசசிவ்னஸ் வரும்ல. இப்ப நம்ம மூத்த குழந்தை வந்து அம்மா மடியில தலை வச்சு படுத்திருக்கும். அப்ப 2வது குழந்தை வந்தோனே அது பிஞ்சு குழந்தையா இருக்குன்ட்டு அம்மா வந்து அத ஃபர்ஸ்ட் படுக்க வச்சு, இந்த குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு அணைச்சுதான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த மடி போயிடுச்சே அப்படின்னு ஏக்கம் வரும்ல. நேருக்கு நேராவே சொன்னேன். நிச்சயமா நான் யோசிச்சேன். அடடா! நம்ம யோசிக்காம விட்டோமே! அப்டின்ட்டு. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ரேகா. அந்த புத்தகம் போட்டதற்காக. அவ்வளோ சிறப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பண்ணது அது. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சிய குடுத்துச்சு எங்க எல்லாருக்கும். அ செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களுக்கும், செயலாளர் கவிஞர் விகந்தன் அவர்களுக்கும், இன்றைய நூல் ஆய்வு இயக்குனர் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களுக்கும், நெறியாளர் கவிஞர் உங்கள் ரேகா அவர்களுக்கும், எனக்கு வாழ்த்துரை சொல்ல வந்த எனது அன்பு மகள் உமா அவர்களுக்கும், நன்றியுரை உரைக்கவிருக்கும் கவிஞர் சீனு செந்தில் அவர்களுக்கும், இங்கு உடன் இணைந்து இருக்கும் ஐயா சாகுல் ஆத்தார், தங்கை சஜிலா பர்வீன், இன்னும் இணைந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் இந்த புத்தாண்டின் முதல் புத்தகமாகவும், இந்த நூல் ஆய்வின் 2வது புத்தகமாகவும் தேர்வு பெற்றது என்பது ஒரு பெரும் மகிழ்வான, நிறைவான தருணமாக இருக்கிறது. அதுவும் நான் இதுக்கு அடுத்து 2 புத்தகங்கள் போட்டுட்டேன். இப்ப இருக்கிற விதிமுறைகள் படி எழுதின 2 புத்தகங்கள். காலத்தூரிகை, அணங்கு. அது முழுக்க பெண்ணியம் சார்ந்த தன்முனை கவிதைகளா இருக்கிற அடங்கு. அது எடுத்திருந்தா கூட எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமான்னு தெரியாது. இந்த லாந்தர் விளக்கு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வெளிவந்த காலத்துல அப்போ புத்தக கண்காட்சியில மிக சிறப்பாக ஓடிய விற்பனையாகிய தன்முனை கவிதை அப்படின்னு இந்த பதிப்பகத்தாரே எனக்கு ரொம்ப பாராட்டு கொடுத்தாங்க. அத்தகைய ஒரு நூல். ஏன்னா ஒவ்வொன்னும் காலம் போக போக மறந்துடும் இல்லைங்களா? மறக்க விட மாட்டோம். எங்க கவிஞரோட எழுத்தை நாங்க கொண்டாடுவோம்னு இந்த நூலை எடுத்துட்டு வந்ததற்கு முதற்கண் கவிஞர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், நாகலட்சுமி புதுகை ஆதிரா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 400 கவிதை வாசிச்சு, அப்பா அதுல எப்படிதான் இப்படி பொறுக்கி எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் எவ்வளவு கவிதைகளை எதிர்பார்த்தனோ அதை விட அதிகமான கவிதைகளை புதுகை ஆதிரா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னோட எழுத்துல பெரும்பாலும் நான் ரொம்ப எழுதுறதுல நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு கருத்துல எழுதுவேன். நான் பொதுவா வாழ்வியல் கருத்துக்களை தான் படிமமாக்கி எழுதிடுவேன். நேருக்கு நேரா நம்ம சொல்லும் போது ஒரு சிக்கல் வரும், திணறல் வரும் இல்லையா? அதனால அது மழை நீரா இருக்கட்டும், இல்ல இயற்கை மேல பழிய போட்டுவோம். இயற்கை சார்ந்து எழுதுறதாகட்டும், எதா இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற அனுபவங்களோட ஒரு தொகுப்பாகத்தான் நான் தன்முனை கவிதைகளை எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த தன்முனை கவிதைகள் எழுதுவது என்பது ஒரு கைக்கு கவிஞர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த வரமாகவே நான் பார்க்கிறேன். அந்த வகையில வரம் கொடுத்த கடவுளாக கவிஞர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொல்லேன்னா, நாங்க எழுத வந்த காலத்துல கைக்குள்ள அவ்வளவு போராட்டம். அவ்வளவு பேர் ஒரு கைக்கு பதிஞ்சிட்டோம்னா 10 பேர் வந்து சாடுவாங்க. அந்த இலக்கணம் போச்சு, இந்த இலக்கணம் போச்சு, அது ஏன் அப்படி எழுதுனீங்க, இது ஏன் இப்படி
அது பதிவு பண்ணிட்டு 1/2 மணி நேரம் நான்லாம் மொபைல் ஆன்லைன்ல ஆஃப் பண்ணி விட்டுட்டு வெளியில போயிடுவேன். போயிட்டு திரும்ப வந்து பார்த்தோம்னா, அந்த கவிதையோட சாயல் எல்லாருக்குமே பெரும்பாலும். அப்படி ஒரு பதிவு வரலைன்னா, அப்பாடா! இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம்டாங்கிற நிலைமையில இருந்த காலகட்டம் ஒண்ணு. அந்த சமயத்துல இந்த தன்முனை கவிதை வரவும், அத விட இது கொஞ்சம் எளிமையான இலக்கணத்தோட, நம்ம எல்லாருமே மனதோட உணர்வுகளையும் சேர்த்து சொல்லுற மாரி இருக்கையில, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகமே கிடைச்சிருச்சு. அப்பயே ஐயா அவர்கள் வந்து ப அ கவிஞர்களுக்கு இவ்வளவு எளிமையா ஒரு வகமைய குடுத்திருக்காரு அப்படின்னு வேகமா தன்னார்வத்தோட நாங்க செயல்பட தொடங்குனோம். அ அந்த 8 பேர் அப்படின்னு சொல்றத தாண்டி நாங்க எழுத ஆரம்பிக்கலயே கடகட கடகடன்னு ஐயாவுக்கு தெரியும் அது. எவ்வளவு வேகமா எவ்வளவு கவிஞர்கள் தொடர்ந்து வந்து அந்த முகநூல் தொடங்குன உடனே எவ்வளவு வேகமா சேர்ந்தாங்க. அது பெரும் வியப்பு. ரொம்ப ஆச்சரியம். உடனே புத்தகம் வருது. அடுத்த ஆண்டு விழா நடக்குது. உடனே வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க கம்போடியாவுக்கு. அங்க ஒரு புத்தகம் வெளியாகுது. அ அடுத்து ஒரு வருஷத்திலேயே அது ஒரு பல்கலைக்கழகத்துல பாடமாகுது. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கவிஞர்கள் நம்மளுக்கு தெரியாம இன்னும் நெறைய பேரு எழுதுறாங்களே! ம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான இலக்கணத்தோட, அதே சமயம் ஆழமா, தெளிவா எழுதணுங்கிற ஒரு சின்ன அக்கறையோட கிட்டத்தட்ட பாதி சாயல் ஹைக்கூ மாரி கூட இருக்குன்னு சொல்லலாம். அதுல சின்னதா உணர்வுகளும், இயற்கையும், நம்ம மனித நேயத்தையும் கலந்து, நம்மளோட சேர்த்து எழுதும்போது, அது இன்னும் கொஞ்சம் து சிறப்பா இருக்கும். அதுல ஒரு சின்ன தெறிப்பு மாரி, இல்ல ஒரு முரண்கள் வச்சு எழுதையில இன்னும் கொஞ்சம் ஒரு அழகியலோட இருக்கும். அப்படிங்கிற சின்ன சின்ன விதிமுறைகளோட வச்சு, அ அறிமுகம் செய்யல அது எங்களெல்லாம் நான் எங்களேன்னு இல்ல, நம்மளையெல்லாம் ஈர்க்கிறதுல என்ன வியப்பு இருக்க போகுது சொல்லுங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, ஐயா அவர்களோட அந்த தன்மையான பாங்கு சொல்லலாம். நம்மளே தெரியாம ஒரு தப்பு போட்டுருவோம். சிலது அவர் விதிமுறை போட்டு பாத்து நம்மளுக்கு புரியாது. சத்தம்லாம் போட மாட்டாங்க. மெதுவா ஒரு "இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். செய்யுங்க" அப்படிங்கிற மாரி ஒரு பதிவு போட்டுருவாரு. அத பாத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஒரு சிலர்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனரா இருக்காங்க அப்டின்னா, ஒரு ஆளுமை தன்மையோட அப்டி இப்டி போயிட்டு, ஏன் அது இதெல்லாம் சத்தம்லாம் அப்படியெல்லாம் இல்ல. "இப்டி பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்" அப்படின்னு அந்த அரவணைச்சு போற பாங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அடுத்து இது ஏதாவது செய்யணும் நம்ம. இந்த இதுல ஏதாவது பண்ணணும் நம்ம. அப்படிங்கிற ஊக்கத்த நம்மளுக்குள்ள அள்ளி தரும். அந்த வகையில எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் தந்து, இன்னைக்கு தன்முனை கவிதையில ஒரு சின்ன முகம் அன்பு செல்விக்கு கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு காரணியா இருந்தது, முழுக்க முழுக்க கவிச்சுரைக்கான கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தான். அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புத்தகத்த திறனாய்வு பண்ணணும் அப்படின்னா, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா, அது புதுகை ஆதிரா அவர்கள தான் சொல்லணும். நான் ஏற்கனவே அவங்களோட ஹைக்கூ புத்தக திறனாய்வு போய் நான் பார்த்துருக்கேன். நேரா கேட்டேன். அவங்க பேசுறாங்கன்னே கேட்க போனேன் அன்னைக்கு. இன்னைக்கு அதே மாதிரி தான். அந்த உத்திகள், விதிமுறை இதெல்லாம் நான் எந்த மாதிரி பெரும்பாலும் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறந்த தத்துவமாகட்டும், அனைத்து விதமான கவிதைகள்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. காதல் கவிதை ஆகட்டும், அ அதுல இருக்கிற முக்காவாசி கவிதைகள் உண்மைய சொல்லணும்னா, நான் என் கணவரோட சேர்ந்து நினைச்சு எழுதுனது தான். வெளிப்படையா ஒத்துக்கிறதுல என்ன குத்தமாயிட போகுது. எல்லாருக்குமே அவங்கவங்க கணவர், அவங்கவங்க மனைவினா ஒரு பாசம் தானே இருக்கும். அவரோட ஒரு ஊடலோ, சண்டையோ வந்தா அதுவுமே என் கவிதைகள்ல எதிரொலிச்சிருக்கு. பாசம், நேசம் வந்தா அதுவுமே எதிரொலிச்சிருக்கு. கொஞ்சம் கவிதை எழுதையில என்னத்த வெட்கப்பட்டுக்கிட்டு, உள்ளத சொல்லிடலாம் அப்படின்ட்டு அத அவங்க அழகா கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த வகையில அவங்களுக்கு இது எடுக்கையில எனக்கு அந்த ஞாபகமெல்லாம் அவங்க அந்த கவிதைய சொல்லையில திரும்ப எனக்குள்ள மலரும் நினைவுகளாட்டம் வந்தது. அ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்மள அறியாமயே மனசுக்குள்ள ஒரு நிறைவாயிடும். இப்ப எனக்கு பொண்ணு வந்துட்டாங்க, பையன், குழந்தைங்க, பேரன், பேத்தி எல்லாம் வந்துட்டப்ப, நம்ம எல்லாமே சாதிச்சுட்டோங்கிற நெனப்பு வந்துரும். ஏன்னா நிறைவான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இனிமேலு நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு நிறைவு வந்த பிறகு நம்மளோட பயணம் வந்து அடுத்து அமைதியை நோக்கியும் ஒரு செயல்பட ஆரம்பிக்கும். அது என்னோட கவிதைகள்ல அந்த தாக்கம் நெறைய இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து சின்ன சின்ன ஆசைகளோ, எதிர்பார்ப்புகளோ இருந்தா தானே
நம்ம இன்னும் ஏதாவது ஒண்ணு தோணும். எனக்கு வந்து போதுங்கிற நிறைவு இப்ப இல்ல, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு எனக்கு பேரன் பிறந்தோன்னே வந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே நிறைச்சிட்டோம், எல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த நிறைவை நோக்கிய பயணம் நம்மளுக்கு இருக்கும்போது, ஞானம் சம்பந்தப்பட்ட கவிதைகள் இயல்பாகவே நம்மளுக்குள்ள எனக்குன்னு இல்ல, என் வயசுல இருக்கிற எல்லாருக்கும் அது வந்துரும். அது மாதிரிதான் இந்த புத்தகத்திலயும் அந்த மாதிரி கவிதைகள் வந்திருக்குது. அவங்க அழகா எடுத்து ஆண்டாங்க. ஒரு மிகச்சிறந்த நூல் பதிப்புரை தந்த உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நூலாய்வும் தொகுக்கணும், அத ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பணி அப்படின்னு பல இடங்கள்ல நிகழ்ச்சியை தொகுப்பாளரா போற எனக்கு தெரியும். அதை தொடர்ந்து இன்னும் வருங்காலங்களையும் செய்ய போகிற ரேணுகா உங்கள் ரேகா அவர்களோட அந்த பணி வந்து தன்முனை கவிதை வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்க போகுது. ரேகா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உமா, நான் எங்க போனாலும் எங்க அம்மா என்னோட அப்படி சொல்லி என்ன ஒரு பாசங்கிறது இதுக்கு மேல இப்படி வந்துச்சுன்னா எப்படி தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நான் ஆசான் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, நான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கையில 2 குழந்தைகளோட அம்மாவா அவங்க இருந்தவங்க எழுதி எனக்கு அனுப்புனாங்க. இது கரெக்டா இருக்கான்னு, சரியா இருக்குமான்னு மட்டும்தான் நான் சொன்னேனே தாண்டி அவங்களுக்கு பெருசா நான் செய்யல. அது முழுக்க முழுக்க அவங்களோட எழுத்து எல்லாமே அவங்களோட திறமை, அவங்களோட வெளிப்பாடுதான். ஆனாலும் என்ன என்னைக்குமே ஆசான் கொண்டாடுறாங்க. அது அவங்களோட பெருந்தன்மைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்னோட முதற்கண் நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி எனக்கு இங்க நம்ம முகநூல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா கவிஞர்களுமே, அது ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், இப்போ கவிஞர் சஜிலா அவங்க கூட சொல்லுவோம். நிறைய பேர் என்கிட்ட அலைபேசியில பேசல எனக்கு ஊக்கம் தர மாதிரியே பேசுவாங்க. நம்ம தன்முனை கவிதை குழுமம்ங்கிறதே நிஜமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி பொறாமை எல்லாமே இல்லாம ஒரு அன்பால் பிணைந்த குழுமமா இருக்கு. ஒருத்தர்ட்ட கூட நான் இந்த ஒரு 2017 கவிதை வெளிவந்தப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு எதிர்மறையான சிந்தனையோட என்கிட்ட யாருமே பேசினது கிடையாது. அந்த வகையில நம்ம குழுமத்துல இருக்க அனைத்து உறவுகளுமே என்னோட இந்த வளர்ச்சியில என்ன தூக்கிட்டு போறவங்க எல்லாம் முக்கியமான ஆட்களா இருக்காங்க. அனைத்து கவிஞர்களுக்கும் இந்த சமயத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு இணைந்திருக்கும் படைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரி. இன்றைய கதாநாயகியே நீங்கள் தான். உங்களுடைய ஏற்புரை மிக அருமையாக இருந்தது. பழைய வரலாறுகளையும் உங்களுடைய அந்த குரு சிஷ்ய உறவையும் எனக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் எத்தனை குழந்தைகள் வந்தாலுமே தந்தைக்கு எப்பொழுதுமே மூத்த மகள் என்றது ஒரு சிறப்பான இடம். அதை நாங்கள் தட்டி பறிக்க இயலாது என்று உங்களிடம் கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு நன்றி உரை ஆற்ற வந்திருக்கின்ற கவிஞர் சீனு செந்தில் அவர்களை. ஒரு நிமிஷம் இதுல பார்வையாளரா வந்திருக்கிற சஜிலா, இவங்க யாராவது ஒரு நிமிடம் ஏதாச்சும் வந்திருக்கிறவங்களே அழைங்க. இவரு அனீஷ் கிருஷ்ணநாதன் இருக்காரு, ரவிஜி இருக்காரு. ஒரு நிமிடம் மட்டும் ஒரு 2-3 வார்த்தையில வாழ்த்து சொல்லட்டும். 10 நிமிடங்கள் இருக்கிறது. அடுத்ததாக நன்றி உரை 3 நிமிடங்கள் மட்டும். இப்போ இவங்களும் 3 பேரும் ஒரு நிமிடம். அடுத்ததாக இங்கு ரசிப்பதற்காக வந்திருக்கின்ற கிருஷ்ணநாதன் சகோதரர் அவர்களை சிறு உரையாற்ற அழைக்கின்றேன். 1 நிமிடங்கள் மட்டும் கிருஷ்ணநாதன். ஹலோ, கதையுங்கள் சகோதரர், பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அக்காவின் உரை நன்றா இருந்து, புத்தகம் ஏற்கனவே லாந்தர் விளக்கின் வெளிச்சம் படிச்சிருக்கேன், நல்லாவே இருக்கு. இப்ப விமர்சனமும் நல்லாவே இருந்து. இது அக்காவின் பணி தொடரட்டும். நன்றி.
அடுத்ததாக கேட்கலையா? மகிழ்ச்சி தோழர். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மிக்க ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒத்துழைத்த கிருஷ்ணநாத சகோதரருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்ததாக இங்கு இணைந்து இருக்கின்ற எமது குழுமத்தைச் சேர்ந்த ரவி அவர்கள், அனிஷ் நிர்மல் அவர்களை அழைக்கின்றேன் சிற்றுரையாற்றும்படி. அனீஷ் சரி, அவர் வரல. சந்திரகலா இருக்காங்க. ரவிஜி இருக்கிறார். ரவிஜி இருக்காங்க. அடுத்ததாக எமது குழுமத்தில் தொடர்ச்சி இருக்கின்ற ரவிஜி அவர்களை அழைக்கின்றேன். முதல் வாய்ப்புக்கு நன்றி. அன்பு சகோதரி அவர்களது இந்த நூல் எனக்கு பரிசாக வந்து சேர்ந்தது ஒரு போட்டியில். லாந்தர் விளக்கின் வெளிச்சேரர்கள் நேர குறைவு காரணமாக என் மனம் தன்முனைகளை மட்டும் குறிப்பிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஒரு தன்முனை. எனக்கே எனக்கானது பிடி. சொல்லுங்க. ஒரு தன்முனை மட்டும் வாசிங்க. எங்க போயிட்டாரு? அவங்க சாகுலாத்தர் ஐயாவை கூப்பிட்டுங்க. வந்துட்டார் ரவிஜி. ரவிஜி மீண்டும் வந்துட்டாரு. அவரே மன்னிக்கணும், கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே பேசுங்க. வீடியோ இல்லைன்னா பரவாயில்ல. வீடியோ குறைச்சிடலாமா? எனக்கே எனக்கானது பிடித்து இழுத்து முறுக்கி விளையாடிய அப்பாவின் மீசை. இது அப்பா மகளுடைய ஒரு பாண்டிங்க ரொம்ப ஒரு சிறப்பா எடுத்துக்கொண்ட ஒரு தன்முனையாக இருக்கு. அடுத்தது என்னை கவர்ந்தது வந்து, நான்லாம் ஒரு இரவு பறவை. இரவு நேரம் போக போக ஃப்ரெஷ் ஆகிட்டே போவேன். பொழுது விடிய விடிய ஜூம் டவுன் ஆயிடுவேன். அந்த மாதிரி இருளில் ஆந்தை உரத்து சொன்னது, பகலில் வாழ்பவர்களுக்கு கண் தெரியாது. ஏராளமான தன்முனைகளை இவர்கள் வாரி வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நூல்ல. நானும் ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய மனது. நிறைய பேர் குறைந்த எண்ணிக்கை தான் கொடுப்பாங்க. அதுக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நேர குறைவு காரணமாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். சிறப்புங்க ஐயா, நன்றி. அடுத்தது ஒரு அனிஷ் நிர்மல் இருக்காரா? இல்லைன்னா சந்திரகலா வாங்க. சந்திரகலா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய தன்முனை கவிதையை உள்ள வரும்போதே, நான் இந்த தன்முனை கவிதை என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு வரும்போது, சகோதரி அவங்க அன்பு செல்வி சுப்ராஜ் அவங்களோட காலத்தூரிகையை தான் நான் வந்து முதல்ல அவங்கள கேட்டு வாங்கினேன். அதை படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப அதுக்குள்ள ஒரு ஆர்வம், ரொம்ப அது ஒரு என்ன சொல்றதா, இது நம்ம எப்படி நம்ம இதை எடுத்துட்டு போறது, இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாமே இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சேன். அப்படி எனக்கு அந்த ஒரு வழிகாட்டுதல் அவங்க எனக்கு முதல்ல கொடுத்தாங்க. அப்பதான் இந்த குழுமம் வந்து கவிதையோட ரையாவால இது தன்முனை கவிதைகள் வந்து முதல்ல வந்தது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே எனக்கு அந்த வாய்ப்பும், எனக்கு இந்த தன்முனை கவிதைக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும், எனக்கு சூழலும் எனக்கு அழகாக அமைந்தது. ரெண்டாவது, இப்போ வந்து இந்த லாந்தர் விளக்கின் வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து இந்த சிறல்கள் வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அவங்க ஆதிரா முல்லை புதுகை ஆதிரா அவங்களோட குரல் வளமும் சரி, அதுல அவங்க தொகுத்து வழங்கின விதமும் சரி, அந்த நிகழ்வு வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போறதுக்கு இதுவா இருந்தது. எனக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருந்து. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. சஜ்ஜிலா பேசிட்டாங்களா? இல்லைங்க. சஜ்ஜிலா ஒரு அரை நிமிடம் எடுத்துங்க. நன்றி, வணக்கம். இந்த மாலை நேர சந்திப்பில் எதிர்பாராத விதமாக நம்மளுடைய சொந்தங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி. அக்காவின் திடீர் அழைப்பில் உடனடியாக இணைந்தேன். இந்த லாந்தர் விளக்கு புத்தகம் வந்து நான் வந்து எனக்கு அக்கா உண்மையிலே பரிசாக அளித்தார்கள்.
இந்த புத்தகத்துல வந்து நான் பாக்குறப்ப என்ன நினைச்சேன்னா, ஒவ்வொரு கவிதையுமே வந்து இலக்கணம் மாறாமல் இருக்கும். அதாவது தன்முனைக்கு நம்ம வந்து இலக்கணம் தேடணும்னா இந்த லாந்தர விளக்கு புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு முன்மொழியலாம். அந்த மாதிரி ஒரு இலக்கணம் தவறாம தன்முனையோட அவங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த கவிதைகள் எல்லாமே ஒவ்வொரு கவிதையும் அவங்களுடைய மனசுல இருக்க அவங்களுடைய என்ன ஆள் மனசுடைய படிமங்களாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க வந்து கைக்கூட தான் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே பயணிக்கிறாங்க. இதுல ஒரு பிடித்த கவிதை வந்து சிறிது நீருடன் கைப்பிடி நவதானியம், சிறிது நீருடன் கைப்பிடி நவதானியம் மகிழ்ந்து உறவாடுகின்றன மனையுறை குருவிகள். இதுல பாப்போம் நம்ம இது வந்து இந்த லாஸ்ட் வார்த்தையில பாருங்களேன், மனையுறை குருவிகள் பாடியிருப்பாங்க. ஏன்னு சொன்னா இந்த குருவிகள் வந்து இவங்க வந்து தினமும் ஒரு வாடிக்கையா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அதாவது நம்ம வீட்டுக்கிட்டே வந்து இருக்கிற குருவிகளுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து தானியங்களை தேடி ரொம்ப காட்டுப்பகுதிக்கு வயல்வெளிகளுக்கெல்லாம் போகாது. அப்ப நம்ம தினமும் இந்த தானியங்களை வைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணியை வைக்கிறப்ப நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. அதே நேரத்துல அந்த பறவைகளுக்கும் ஒரு வயிறு நிறையுது. இதுல இருந்து நம்ம வந்து நமக்குள்ள மன அழுத்தத்தை வந்து நம்ம வந்து போக்கலாம். அந்த மாதிரி நம்ம மன அழுத்தம் வந்து இந்த பறவைகளோடையும் நம்ம இந்த வீட்டில் வளர்க்கும் அந்த பூனைக்குட்டிகளையும் நம்ம இருக்கும் பொழுது இது வந்து அறிவியல் ஆய்வு மூலமே தெரிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த வளர்ப்பு பிராணிகள் வந்து வைக்கணும். அது வந்து இந்த குருவிகள் வந்து நம்ம வீட்டில் அடைத்து வளர்க்காம அந்த நவதானியங்களை வைத்து அவங்கள வந்து கவர்றாங்க. அது மாதிரி இவங்க தன்முறை கவிதைகள் மூலமாக எல்லா கவிதைகளையும் கவர்ந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவங்க இன்னொரு கவிதை என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, முட்களாலும் சருகலாலும் ஒரே ஒரு கவிதை மட்டும்தான். முட்களாலும் சருகலாலும் காய்ந்துதான் என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, மறுபடியும் ரீஜாயின் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு நன்றி நவல் பெண்டிங் இருக்கு. நீங்க முடிச்சிருங்க இந்த கவிதை சொல்லிட்டு. சரிங்கய்யா. முட்களாலும் சருகலாலும் காய்ந்துதான் கிடக்கிறது மீண்டும் பூக்க உள்ள நமக்கான சொல்வனம். அதாவது முட்களாலும் சருகலாலும் காய்ந்துதான் கிடக்கிறது மீண்டும் பூக்க உள்ள நமக்கான சொல்வனம். அதாவது நம்ம வந்து ஒருத்தரை பாக்குறப்ப நமக்கு வந்து அவங்க சொன்னது சொற்கள் எல்லாம் நம்ம ஞாபகத்துல இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், அவங்கள பார்த்தோன்னே சிரிச்சிடுவோம். இத வந்து இவங்க வந்து ஒரு இந்த படிமமான இது விஷயத்தை வந்து அவங்க வந்து சிறப்பா எழுதியிருப்பாங்க. நமக்கான சொல்வனம்னா இந்த சொல்ல வந்து முள்ளு இருக்கும். இறுதியாக இந்த நூலாய்வு நிகழ்வில் எமது தன்முனை கவிதை குழுமத்தில் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு எழுதி கொண்டு வருகின்ற கவிஞர் செயற்குழு உறுப்பினரும் கவிஞருமான சீனு செந்தில் அவர்களை நன்றியுரையாற்ற வரும்படி அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் கவிஞரே. வணக்கம்மா, வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. புத்தக ஆய்வுங்கிறது வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இது, அது நன்றி உரை. ஏன்னா பெருசா நான் வந்து இப்ப புத்தக நம்ம இந்த நிகழ்வுல நான் இது வரைக்கும் கலந்துக்கிட்டு இல்லை. ஆனா இருந்தாலும் நண்பர் அவர் வேலாயுதம் கூப்பிட்டதாக நானும் வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் எனக்கு கொஞ்சம் இடையில பார்க்க முடியல, உங்களுடைய ஆய்வு கொஞ்சம் வேலையின் பழுவால என்னால வர முடியல. ஆனா வந்தா இப்ப இடையில அனைவருடைய பேசுனதையும் கவனிச்சேன். உங்களுடைய அந்த புத்தகத்துடைய லாந்தர விளக்கின் வெளிச்சத்துக்கள் நான் வாங்கியிருக்கேன். நான் அம்மா கொடுத்தாங்க எனக்கு, நான் படித்தேன். ஒரு சில கவிதைகள் கொஞ்சம் இன்னும் இருக்கு எனக்கு. அதுல படிச்சுன்னா, உதிர்ந்த பின்னும் உரசலில் சலசலக்கின்றன காட்டின் குறும்பு அறியா சரகுகள். நான் மேக்சிமம் நானும் எழுத கவிதையெல்லாம் சில மாதிரி இது மாதிரி தான் இருக்கும். இயற்கையை கொஞ்சம் சாடனா நல்லா இருக்கும்ட்டு பெரும்பாலும் நான் எல்லாத்தையும் சொல்லுமே. தன்முனை கவிதைகள் சொந்த அம்மா ஒருத்தவங்க சொல்லும் போது, இந்த ஹைக்கு வந்த புதுசுல வந்து நான்லாம் வந்து நைட்டு பகலமா ஐயா காண உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இவரு இளைய பாரதிக்கு அவங்களுக்குலாம் ஹைக்கு எப்படியாச்சும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே பெரிய அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். நான் எழுதின கவிதை இது 2வது வரி, இது 3வது வரி அப்படின்ட்டு பெருசா ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இல்லை இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இளங்கிளையில இருந்து இந்த ரசி குணான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கும் எனக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துருச்சு அந்த ஹைக்கூல. ஆனா இடைப்பட்ட இடையில வந்து நமக்கு இந்த தன்முனை கவிஞர் வந்தது எனக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சிறப்பா நம்மளுடைய நினைச்சதை நம்ம அந்த ஹைக்குங்கிறத வந்து நம்மளுடைய 3 வரிகளை அடக்கணுங்கிறத கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்மளுடைய சிந்தனைகள் அந்த 4 வரிகளை நம்ம கொண்டு போட்டு வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இலகுவாக இருந்துச்சு.
எல்லாம் இருக்க டக்குன்னு பட்டி கொண்டோம், வளர்ந்துக்கிட்டு வரோம், இன்னும் வளரணும். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சில பேர் இந்த தன்முனை கவிதைகளை வந்து இலக்கணம்ங்கிறது ரைட்டு, ஓகே, அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம இந்த கவிதைகளை வந்து இந்த சமுதாய முற்போக்கு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இயற்கையை பாடுற மாதிரி அது மாதிரி நம்ம கொஞ்சம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏனோ தானோன்னு யாரும் எழுத வேணாம்னு சொல்லிட்டு நான் பேசும்போதுலாம் நிறைய இந்த நம்ம ஐயா விகந்தன்ட்ட நம்ம நிறைய பேர்கிட்ட நான் அப்பப்ப பேசுவேன். இது மாதிரிலாம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம். நிறைய பேர் நான் குறை யாரும் சொல்ல விரும்பல, அவ எழுதுறாங்க ரைட்டு. இருந்தாலும் வந்து இப்படி எழுதலாம். நம்ம தெரியாதவங்க நம்மள்ட்ட யாருக்கும் தெரிஞ்சவங்கள்ட்டயோ இல்லை ஏதோ புத்தகத்தை வாங்கியோ அதை நம்ம படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த கட்ட நிகழ்வு, அடுத்த கட்ட நகர்வு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா எழுதுவாங்க. ஆகையால் வந்து இப்ப நம்ம இந்த லாந்திரி விளக்கின் வெளிச்ச சுடர்கள் நான் இன்னும் பாதி தான் படிச்சிருக்கேன், இன்னும் பாதி படிக்கல. ஆனா அவ்வளவுங்க அம்மாவுடைய கவிதைகள் அனைத்துமே அம்மா போலவே இருக்கு. அவங்க எப்படி அவங்க நம்மள வந்து அணுகுவாங்க, அவங்க அந்த அவங்களுடைய பாசமான வார்த்தைலாம் வந்து சொல்ல தெரியாது. அப்படி அம்மா போய் நாங்கெல்லாம் எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், என்னன்னே தெரியாது. ஆனா இந்த முகநூல்ல அவங்க வந்து நம்மள வந்து நம்ம சொந்த தம்பி மாதிரி பேசுவாங்க. முதல்ல அந்த ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு டைம்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்ன கூட அம்மாவுடைய குடும்பத்துக்கு ஒரு அந்த போட்டிக்கு வந்து தலைமையா கூப்பிட்டாங்க. நான் உடனே போனேன். அவங்களும் எனக்கு வந்து அந்த அந்த எனக்கு என்ன யாருன்னே தெரியாது. இருந்தாலும் இந்த தன்முனை கவிதை வந்து என்னை வந்து அவங்களோட வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுது. அது மூலியமா எல்லாருமே இப்ப முகநூல் மூலமா பாத்தீங்கன்னா இப்ப விரிவு புது கவிதைக்கு அடுத்தது இப்ப ஹைகு தன்முனை கவிதை வந்து மேலோங்கி போயிட்டு இருக்கு. அது மேலும் மேலும் சிறப்பாக வளரணும், எல்லாரும் வளர்க்கப்படணும் அப்படின்னு கோரிக்கொண்டு இந்த லாந்திரி விளக்கில் வெளிச்சத்தர்கள் புத்தகத்தை வந்து நான் பொய் சொல்ல இன்னும் பாதி படிக்கணும். ஆனா இருந்தாலும் படிக்கிறதுலே எனக்கு பிடிச்ச நிறையலாம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வதும் நிராகரிக்க இயலாது எதிர்கொள்வதே வாழ்வின் யதார்த்தங்கள். கண்டிப்பா நானும் எதிர்ப்பேன். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து யதார்த்தங்கள் வந்து அதிகமா இருக்கும். அதுல யதார்த்தம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அம்மாவுடைய கவிதைகள் அனைத்தும் அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லாந்திரி விளக்கம் வச்சிருக்கிறவர்கள் ஒரு புத்தகத்தை அம்மா இப்ப ஆய்வு பண்ணாங்களே, அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய அந்த தெளிவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்மா. இதோட முடிச்சுக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சீனு செந்தில். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நெறியாளராக இருந்து தொகுத்து வழங்கிய நம்முடைய டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் இலங்கையிலிருந்து நேரம் காலம் பார்க்காமல் நம்முடன் இருந்து மிக தெளிவாக அனைவரையும் இணைத்து ஒருங்கிணைத்து சிறப்பான உரை நிகழ்த்தி அழகாக இந்த நிகழ்வை கொண்டு சென்றிருக்கிறார். இவர் நூலாய்வு பேரவையினுடைய இணை இயக்குநராக புதுகை ஆதிரா அவருடன் இணைந்து செயல்படுகிறார். மிக சிறப்பாக இதை ஆய்வு செய்த புதுகை ஆதிரா அவர்களுக்கும் வாழ்த்து சொன்ன சீனு செந்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல நன்றி, அவங்களுக்கு நன்றி. மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி நிகழ்வுகளில் இந்த இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை விரைந்து செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு என்ன ரேணுகா முடிச்சுக்கலாமா? இத்துடன் நான் நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி சீனு செந்தில் சொல்ல தவறியது நம்முடைய செயல் தலைவர் வேலாயுதம் ஐயா அவர்கள் இது கலந்து கொண்டு முன்னிலை உரை நிகழ்த்தினார். மற்றும் இங்கு பங்கு பெற்று கருத்துக்களை சொன்ன ஷர்ஜிலா, ரவிஜி மற்றும் ஷாகுல் ஆத்தூர் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் நம்முடைய சந்திரகலா அவர்களும் வந்து தம்முடைய கருத்துக்களை அழகாக சொன்னார்கள். வாழ்த்துறை சொன்னவர் தாவுமா அவர்களுக்கும் நம்முடைய தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். யாராவது பெயர் விடுபட்டிருந்தாலும் சீனு செந்தில் சார்பாக என்னுடைய நன்றியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த ஆய்வுரை வழங்கிய புதுகை ஆதிராவை நாம் போற்றுவோம். ரேணுகா பிரதீப் குமார் அவர்களுடைய வழிநடத்தல் மிக சிறப்பு என்று சொல்லி தன்முனை கவிதைகளின் குழுமத்தினுடைய நிறுவனர் என்ற பொறுப்பிலே நான் அனைவருக்குமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு
விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. தொடர் நிகழ்வாக நடக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி.